கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த காலை வேளையிலும் கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் மென்மையானவர் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்துல ஜீசஸ் த டெண்டர் ஒன், இயேசு கிறிஸ்துவானவர் மென்மையானவர் என்ற தலைப்பில கூட நாம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனங்கள் 15 17 வரை. யோவான் 21 வசனங்கள் 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பிரியமானவர்களே, பேதுருவை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது கூட இந்த தியான நேரத்துல இந்த ஒரு தருணத்தை நாம நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரலாம், அல்லது யோசித்து பார்க்கலாம், இது எப்படி நடந்திருக்கும். ஏன்னா காலை வேளையில அவங்க இரவு முழுக்க மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, மீன் ஒண்ணுமே கிடைக்கல. இது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பின்பாக நடக்கிற காரியம். இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இதே பேதுரு பல நேரங்கள்ல, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று கூறியிருக்கிறார். கடைசி நேரத்துல கூட, நான் மரிக்க தேவைப்பட்டாலும் நான் உம்மோடு கூட மரிப்பேன் என்று உற்சாகமாக கூறின அதே பேதுரு, மரணமும் உபத்திரமும் பக்கத்துல வரும்போது, உபத்திரம் வரப்போகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் உபத்திரமோ மரணமோ வரப்போகிறது என்று பக்கத்துல அறிந்த போது பேதுரு என்ன செய்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிக்கிறார். இந்த பேதுருவுக்கு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு உற்சாகம் இருந்தது. அவர் உணர்ச்சி பெருக்கில பேசுற ஒரு சீஷராக இருந்தாரு. ஆனாலும் இந்த பேதுரு, இவருடைய பெயர் என்ன? சீமோன். இந்த சீமோனை ஆண்டவர் பேதுரு என்று பெயர் சொல்லி அழைத்தார், பெயர் மாற்றினார். பேதுரு என்பதற்கு கற்பாறை என்று அர்த்தம். இந்த பேதுரு ஒரு கற்பாறையை போல உறுதியானவனாக, சீமோன் என்றால் நம்ம ஊர் பக்கம் பார்ப்போம் இல்லையா, அதாவது அந்த கோரை புல் காற்றடித்தா அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். சின்ன காத்தடிச்சாலும் அசைஞ்சு கொடுக்கும், சின்னூண்டு காத்தடிச்சாலும் அப்படியே அது நிக்க முடியாது, அது அசையும். அவ்வளவு பலவீனமானது அந்த கோரைப்புல். அதை போன்ற ஒரு மனிதனாக தான் சீமோன் இருக்கிறார். அந்த சீமோன் என்ற பேருக்கு அதுதான் அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்து அவரை எப்படி மாற்றினார்? பேதுருவாக. பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். இந்த பேதுரு கற்பாறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டவர். ஆனாலும் கூட அந்த கற்பாறை ஒரு நாள் உடைந்து போனது. எப்பொழுது? மரணம் பக்கத்துல வந்தபோது, பயம் பக்கத்துல வந்தபோது, அல்லது உபத்திரவமும் மரணமும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அந்த பயம் வந்தபோது இந்த பேதுருவானவர் உடைந்து போய், இந்த இயேசுவை நான் அறியேன், இந்த மனிதரை நான் அறியேன் என்று சொல்லி அவரை 3 முறை மறுதலிக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இவர் பயங்கர குற்ற உணர்ச்சியில, இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. நான் இந்த இயேசு கிறிஸ்துவ நான் மறுதலிச்சிட்டேனே, இவரை தெரியாதுன்னு சொல்லிட்டேன் என்ற அந்த
குற்ற உணர்ச்சி அவரை கொன்று கொண்டே இருக்கிறது, அவரை உடைத்து விட்டது. அவர் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல நான் ஆண்டவருக்கு மக்களை அல்லது மனிதர்களை பிடிக்கிற ஒரு ஒரு மீன் பிடிக்கிறவனா அல்லது மனிதர்களை பிடிக்கிறவனா இருக்க முடியாதுன்னு சொல்லி, ஏன்னா என்னுடைய தோல்வியினால இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் தன்னைத்தானே தகுதியற்றவனாக நினைத்து கொண்டார். அதனாலதான் என்ன பண்றாரு, திரும்பமா மீன் பிடிக்க போறார். அவர் மீன் பிடிக்க போனோன்னே அவர் கூட சேர்ந்து 4 பேர் மீன் பிடிக்க போறாங்க. ஆனா இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை, இந்த சீமோனை சந்திக்க விரும்புகிறார். திரும்பவுமா ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த நேரத்துல சீமோன் இடத்துல கேட்கிறார். இப்ப பேதுருன்னு சொல்லல, யோவானின் மகனாகிய குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அவர் 3 தரம் கேட்கிறார். 3 முறை மறுதலித்த அந்த பேதுருவின் அந்த சீமோனிடம் 3 முறை அவர் கேட்கிறத பார்க்கிறார். அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் நினைத்திருந்தா, ஒருவேளை நம்மை போல அவர் இருந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அவர் பேதுருவை கண்டித்திருக்கலாம், பேதுருவிடம் கோபித்திருக்கலாம், பேதுருவை குற்ற உணர்ச்சியில இன்னும் அதிகமாக்கி இருந்திருக்கலாம். ஆனா பேதுருவனிடத்துல அவருடைய அன்பை உறுதிப்படுத்தி மீண்டுமான ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன வாய்ப்பு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முழுவதுமாக தோற்று போன ஒரு 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 ஊழியருக்கு அல்லது முழுவதுமாக தோற்று போன அந்த சீஷருக்கு, முழுவதுமாக தோற்று போன அந்த எதிர்கால தலைவனுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை குறித்து உறுதிப்படுத்தி, அவருடைய அழைப்பை குறித்து உறுதிப்படுத்தி மீண்டுமாக அந்த வாய்ப்பை தருகிறது பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம். இந்த மென்மையான தன்மை, இந்த மென்மையான தன்மை. அவர் உடைந்து போனதை போல இருக்கிற அந்த சீமோனை நொறுக்கவில்லை. நெறிந்து போன நாணலை அவர் முறிப்பது கிடையாது. அவர் நம்முடைய கடந்த கால பாவத்தை மாத்திரம் மன்னிப்பவர் அல்ல, நம்முடைய எதிர்காலத்தையும் மீண்டுமாக நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடந்த கால பாவங்கள் முடிஞ்சிருச்சு, நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போறது கிடையாது. அவர் கடந்த கால பாவங்களை மாத்திரம் மன்னித்து மறப்பவர் அல்ல, நம்முடைய எதிர்கால அழைப்பையும் அவர் நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய அன்பானது நம்முடைய தோல்வியை விட வலிமையானது. அவருடைய அன்பு நம்முடைய தோல்விகளை விட வலிமையானது பிரியமானவர்களே. அவருடைய கிருபை நம்முடைய தோல்விகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை உயர்ந்த ஸ்தலத்துல, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பதற்கு அவருடைய கிருபைக்கு வல்லமை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நம்ம சோர்ந்து போனவர்களாக, நம்முடைய சொந்த தோல்வியினால, நாம் ஆண்டவருக்கு எதிராக செய்த அந்த பாவங்களினால, நாம் ஆண்டவரை மறந்த அந்த நேரங்களில், நாம் ஆண்டவரை தெரிந்தே மறுதலித்த அந்த நேரங்கள். மறுதலிக்கிறதுனா ஏதோ இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியாதுன்னு சொல்றது கிடையாது, வாயில சொல்றது கிடையாது. அது பேதுரு வாயில சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய சிந்தனைகள்ல இயேசு கிறிஸ்துவையும் நாம் மறுதலித்து கொண்டிருக்கிறோம். கெட்ட சிந்தனைகளினால, கோபமான சிந்தனைகளினால, எரிச்சல் மிகுந்த சிந்தனைகளினால நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து கொண்டு, இவரை எனக்கு தெரியாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவரை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி நம்ம மறுதலித்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாமே அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அல்லது கெட்ட வார்த்தைகள் பேசும்போது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது, கிருபை நிறையாத வார்த்தைகள், கோபம் மாத்திரமே நிறைந்த வார்த்தைகள், எரிச்சல் மாத்திரமே நிறைந்த வார்த்தைகளை நாம் பேசும்போது இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம மறுதலிக்கிறோம். மீண்டுமாக அவரை நாம் சிலுவையில் அறைகிறோம். பயத்தினால நடுங்கி போய் தேவனை விட்டு விலகி ஓடும் போது,
தேவனுக்கு கீழ்ப்படிந்தா நாம ஏதோ ஒரு விலை கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா ஒரு பெரிய விலை கிரயம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி நாம் பயந்து போய் இந்த இயேசு கிறிஸ்துவ தெரியாதுன்னு சொல்லி நாம் அந்த இடத்துல ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறோம். பயத்தினால நடுங்கி போய் ஒரு கோரை புல்லை போல சிறு சிறு சோதனைகள் வந்தாலும், சிறு சிறு போராட்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஆண்டவருடைய அன்பு தோற்று போனவர்களை, விழுந்து போனவர்களை, நொறுங்கி போனவர்களை, தங்களை தாங்களே தகுதியற்றவர்களாக நினைக்கிறவர்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் அவர்களுடைய வாழ்க்கைக்கான அழைப்பையும் உறுதிப்படுத்துகிற அன்பு. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மீட்டெடுக்கிற அன்பு மாத்திரமல்ல, உயிர் மீட்சி தருகிற அன்பு மாத்திரமல்ல, நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து நமக்கு உன்னதமான அழைப்பை உறுதிப்படுத்துகிற அன்பு. நம்முடைய தோல்விகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய இயலாமைகள், நம்முடைய எல்லா விதமான பாரங்களும் முடிவு கிடையாது பிரியமானவர்கள். நாம இன்னைக்கு ஒரு ஒரு முடிவுல நிற்பது போல இருக்கலாம், ஒரு டெட் எண்ட்ல இருக்கிறது போல இருக்கலாம், இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்றது போல இருக்கலாம். அது நம்முடைய பாவத்தினால, நம்முடைய பாரத்தினால, நம்முடைய பயத்தினால நம்ம அந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆனா இது இந்த தோல்வி முடிவு கிடையாது. இட் இஸ் நாட் ஃபைனல், இட் இஸ் நாட் ஃபேட்டல் ஈதர். இது முடிவு கிடையாது, இது அவ்வளவு அழிவானதும் கிடையாது. நம்முடைய பாவங்களை, நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய தோல்விகளை அறிந்திருக்கிற கர்த்தர். என்னுடைய மூத்த ஊழியர், என்னுடைய ஊழியத்துல எனக்கு தலைவரா இருந்த ஒரு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தினால சோர்ந்து போகிறனோ அல்லது பாவ காரியங்கள்னால சோர்ந்து போகிறோம், அப்பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, ராஜா, God is not surprised at your mistakes. He is not shocked as well. என்ன சொல்லுவாரு ராஜா, உன்னுடைய பாவங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் ஆச்சரியப்படுகிறது கிடையாது, அல்லது அவர் நம்மை போல அதிர்ச்சி ஆகிறவரும் கிடையாது. ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியா, நீ இப்படி பண்ணிட்டியா, ஐயோ எப்படி நீ இப்படி இப்படி பண்ண போச்சுன்னு சொல்லி ஆச்சரியமோ அதிர்ச்சியோ அடைவது கிடையாது. ஏன்னா நம்மை முதலாவது ரட்சிப்புக்குள்ளாக அழைக்கும் போதே நம்முடைய முழு எதிர்காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு தருணங்களிலும் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு தருணங்களிலும் நான் எப்படி சிந்திப்போம், எப்படி பேசுவோம், எப்படி செயல்படுவோம் என்று அவர் அறிந்திருந்தும் தான் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஊழியத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால இந்த தருணத்துல நீ விழுந்து போனதை குறித்து கலங்கி போகாத, மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகு. இன்னைக்கு அதே வார்த்தைகள் தான் நமக்கும் பிரியமானவர்கள். நம்முடைய தோல்விகளை கண்டு, நம்முடைய பாவங்களை கண்டு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆச்சரியப்படுவதும் கிடையாது, அதிர்ச்சி அடைவதும் கிடையாது. அவர் சரியாக அறிந்திருக்கிறார், நம்மை அன்பா இருக்கிறார். பேதுரு மீது எப்படி அன்பா இருந்தாரோ, பேதுருவிடத்துல என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி மென்மையான இருதயத்தோடு கேட்டாரோ, அதே போல இன்னைக்கு நம்ம இடத்துல கேட்கிற ஒரே காரியம், மகனே, மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த உலகத்துல இருக்கிற அநேகரை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? இவர்களை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஒருவேளை நாம் அவரை நேசிப்பது உண்மையானால் அவரிடத்துல நாம சொல்ல முடியும், ஆண்டவரே, பேதுருவை போல், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். பேதுருக்கு அதுக்கு மேல எதுவுமே சொல்ல தெரியல, அவனால ப்ரூவ் பண்ண முடியல, அதுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல, வார்த்தைகள் மாத்திரம்தான் இருக்கு. ஏன்னா தோல்வியோட
உச்ச கட்டத்துல இருக்கிறார். மறுதலித்தது மாத்திரமல்ல, மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டாரு. மீன் பிடிக்கிறதுலும் தோல்வி. இதுக்கு மேல அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அப்பொழுது வார்த்தைகள் மாத்திரம்தான் பேதுருவிட்ட இருந்தது. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்றும் நீர் அறிவீர் என்று சொல்லி மனம் கசந்து ஆண்டவரிடத்துல வருகிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற காரியம், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த பேதுருவை மீட்டெடுத்த ஆண்டவர் மென்மையுள்ள ஆண்டவர். இஸ் வெரி வெரி டெண்டர் ஒன். நாம் எப்படி நொறுங்கி போயிருக்கிறோம் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர், இந்த காலை வேளையில பேதுருவனத்துல கேட்ட அதே கேள்வி நம்மிடத்துல, நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களை காட்டிலும் இவைகளை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாய் என்று கேட்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்துல நம்மை நாமே நிதானித்தறிந்து இந்த தேவனை நேசிப்பதற்கான அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவோமா? ஆண்டவரிடத்தில் சொல்லாம, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நிச்சயத்தோடு கூட, உறுதியோடு கூட, கலங்காமல் நாம் சொல்லலாமா? பிரியமானவர்களே, இந்த தேவன் பேதுருவை எப்படி மீட்டு கொண்டாரோ, பேதுருவை எப்படி புதுப்பித்தாரோ, பேதுரு எப்படி அவர் புதிய வாழ்க்கையை தந்து அவரை தொடர்ந்து ஓடச் செய்தாரோ, திருச்சபை கட்டி எழுப்ப செய்தாரோ, அதே போல அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய மென்மையான தன்மை நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தர முடியும். நம்முடைய வாழ்க்கையில அந்த அழைப்பை நிலைநிறுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும். புரியாம இந்த தேவனுடைய சமூகத்துல நம்மை நாம விட்டு கொடுக்கலாம். நம் கண்களை மூடி செபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் தந்த அழைப்பை ஆண்டவரே நாங்கள் மறுதலித்து விட்டோம். பேதுருவை போல ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, நேரம் வந்த போது நாங்கள் ஆண்டவரே உம்மை மறந்து விட்டோம், மறுதலித்து விட்டோம், உம்மை விட்டு ஓடி விட்டோம். ஆண்டவரே, தோல்விக்கு மேல தோல்வி அடைந்த ஆண்டவரே, நாங்கள் தோல்வியற்றவர்களாக, தோல்வி மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்படியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்ததாமே எங்களுக்கு கிருபையாக இறங்கி ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரே அற்புதத்தை செய்யும்படியாக பேதுருவை எப்படி நீ நிலைநிறுத்தினீரோ, பேதுருவுடைய வாழ்க்கைக்கு எப்படி அர்த்தம் கொடுத்து அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்தினீரோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தந்து எங்களுடைய அழைப்பை நீங்க உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரை, தொடர்ந்து நாங்கள் வருகிற நாட்களில உம்மை நேசிக்கிறவர்களாக, உண்மையாக உம்மை நேசிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனம் மகிமெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.